அதே நேரத்தில் அவன் இறை நம்பிக்கையற்ற ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய முயற்சி, அவருடைய உழைப்பு, அதற்கு ஏற்றபடி நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு கைமாறு அளிக்கின்றார். எனவேதான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வந்து குறைவுபட்டு போவதில்லை. கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கடவுள் அவர்களுக்கு அளிக்கின்றார். ஏனென்றால் உலகத்தில் நன்றாக வாழ்வதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, நான் ஏன் கடவுளை நம்ப வேண்டும், நான் ஏன் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது, நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக கடவுளை நம்ப வேண்டியிருக்கிறது. இறை நம்பிக்கை எனக்கு எதற்கு அவசியம் என்றால், என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு இறை நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது.